நம்மள பலரும் வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அவங்கள மாதிரி இருந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோடய வாழ்க்கை மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்குது, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே இந்த கேள்வியை பல முறை கேட்டிருப்போம். இந்த கேள்விக்கெல்லாம் பதிலாக தான் இந்த கதை இருக்க போகுது. ஒரு நகரத்தில் வாலிபன் ஒருத்தன் இருந்தான். அவனோட வாழ்க்கையை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தான். நமக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நம்மளோட வாழ்க்கை இவ்வளோ மோசமாக இருக்குது, நம்மளை தவிர மற்ற எல்லாருமே சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது, நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை நினச்சி அவன் எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி தான் ஒரு நாள் இதே மாதிரி புலம்பிக்கிட்டே சாலையில் நடந்து போயிட்டுருக்கப்ப வானத்தில் 2 கழுகுகள் உயரத்தில் வட்டம் அடிக்கிறத பார்த்தான். இந்த கழுகுகளை பற்றியா, எவ்வளோ கம்பீரமாக சுதந்திரமாக பறந்துகிட்ருக்கு, இது யாருக்கும் அடிமையாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, இந்த கழுகு மாதிரி கூட நம்ம இருந்திருக்கலாம், மனிதனாக பிறந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் புலம்ப ஆரம்பித்தான். புலம்பிக்கிட்டே கடவுளை பார்த்து உருக்கமாக வேண்டிக்கிட்டான். கடவுளே, எனக்கு கருணை காட்ட மாட்டியா, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்குது, எனக்கு தரிசனம் தரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக வேண்டிக்கிட்டான். இவனோட வேண்டுதலுக்கு இணங்க கடவுளும் அவன் கண்ணு முன்னாடி ஏன் உன்னோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, எதுக்கு இவ்வளோ தூரம் உன்னோட வாழ்க்கையை நினச்சி வருத்தப்படுற, என்ன உனக்கு பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். உடனே இருந்துக்கிட்டு, என்னையை தவிர மற்ற எல்லாருமே சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது, என்னோடய வாழ்க்கை மட்டும்தான் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எனக்கு இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட சொன்னான். உடனே கடவுள் இருந்துக்கிட்டு, சரி நான் உனக்கு ஒரு வரம் தர்றேன், நீ எந்த மாதிரி வாழ்க்கையாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறியோ அந்த வாழ்க்கையை நீ வாழலாம், நீ கேளு, நான் உனக்கு வரம் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொன்னார். இவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல், வானத்தில் 2 கழுகுகள் பறந்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த கழுகுகள் மாதிரி நான் என்னோடய வாழ்க்கையை வாழணும், இந்த வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். உடனே கடவுள் இருந்துட்டு, நல்லா யோசிச்சுக்க, ஒரு தடவை நீ கழுகாக மாறிட்ட அப்படின்னா மறுபடியும் நீ உன்னால் மனிதனாக மாற முடியாது, அதனால ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இவன் இல்லை, அந்த கழுகுகள் மாதிரி நானும் கம்பீரமாக ரொம்ப சுதந்திரமாக பறக்கணுன்னு ஆசைப்பட்றேன், அதனால இந்த கழுகுகள் மாதிரி நான் வாழணும், இந்த வரத்தையே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். இப்போ கடவுள் சிரிச்சுக்கிட்டு, சரி நான் அதே வரத்தையே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரத்தை கொடுத்துட்டு அப்படியே மறைஞ்சிட்டார். இப்போ கழுகாக மாறி அப்படியே உயரத்தில் பறந்தான். பறந்துக்கிட்டே அப்படியே கீழே பார்த்தான். மனிதர்கள் நடமாடுறதை பார்த்துட்டு ரொம்ப ஏளனமாக சிரித்தான். இப்போ மனிதர்கள் எல்லாருமே எனக்கு கீழே தான், எனக்கு அடிமையாக தான் நீ இங்கே இருக்கீங்க, நான் எவ்வளோ சுதந்திரமாக எவ்வளோ கம்பீரமாக பறந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே பறந்தான். மாலை நேரத்தை கடந்தது. இப்போ தங்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடம் வேணும்ல, அதனால இலை குச்சி இதெல்லாம் வச்சு ஒரு அழகான கூட்டை கட்டி அன்னைக்கு இரவு ரொம்ப சந்தோஷமாக அந்த கூட்டில் கழித்தான். அடுத்த நாள் காலையில் ரொம்ப ஆர்வமாக இரையை தேடி பறக்க ஆரம்பித்தான். அவன் எவ்வளோ தான் இரை தேடி பறந்தாலும் அவனுக்கு எந்த ஒரு இரையும் கிடைக்கல. இப்போ அவனோட சக்தியும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லை, மாலை நேரத்தை நெருங்குச்சு. இப்போ வேறு வழி இல்லை, இருட்ட ஆரம்பித்ததுனால மறுபடியும் அவனோட கூட்டுக்கே போயிட்டான். அன்றைய இரவு பசியால் ரொம்ப அவஸ்தைப்பட்டான். அதே சமயம் அந்த இரவு காற்றும் மழையும் பயங்கரமாக வந்தது. இந்த காற்று மழையில் அந்த மரத்தோட கிளை உடஞ்சி அந்த கழுகோட காலில் விழுந்துருச்சு. இப்போ அந்த கழுகுக்கு அந்த காலில் அடிபட்டுருச்சு. பசி ஒரு பக்கம், அந்த கால் வலி ஒரு பக்கம். அந்த இரவு ரொம்ப வலியால் ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தான். அடுத்த நாள் காலையில் எப்படியாவது இறையை தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தான். அடுத்த நாளும் விடிஞ்சது. இப்போ அந்த காலில் காயத்தை பார்த்த அந்த மரத்தில் இருந்த காகங்கள் அந்த கழுகோட காயத்தை கொத்த ஆரம்பிச்சிது. இப்போ உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு மறுபடியும் உயர பறந்தான்.
இப்போ வலி ரொம்ப தாங்க முடியல. பக்கத்தில் ஏதாவது ஒரு வைத்தியசாலைக்கு போய் வைத்தியம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வைத்தியசாலைக்கு போனான். இப்போ அங்கே வைத்தியசாலையில் இருந்தவங்க கோழி குஞ்சுகளை வந்துட்டு தூக்கிறதுக்கு தான் கழுகுகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு கல்லால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வேறு வழி இல்லை, மறுபடியும் வந்து உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு மறுபடியும் வந்துட்டு உயர பறந்தான். இப்போ மறுபடியும் எங்கே தேடியும் அவனுக்கு எந்த இறையும் கிடைக்கல. மறுபடியும் அவனோட கூட்டுக்கே வந்து போயிட்டான். இப்போ தான் வந்துட்டு அவன் வந்து நினச்சி பார்த்தான், என்னடா இது இந்த வாழ்க்கை, ஒரு சாப்பாட்டுக்கு கூட இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கூட வெளியே சொல்ல முடியாமல், வாய் பேச முடியாமல் இவ்வளோ வந்து சிரமப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாழ்க்கைக்கு நம்மளோட பழைய வாழ்க்கை வந்து எவ்வளவோ மேலாக இருந்தது, நம்ம வந்துட்டு அது தெரியாமல் இந்த கழுகு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நம்ம இவ்வளோ சிரமப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டே இருந்தான். இப்போ அந்த காயம் வந்து கொஞ்ச நாளில் அப்படியே பெருசாகி அந்த கழுகும் வந்துட்டு இறந்துருச்சு. இந்த கதையில் வர்ற இந்த வாலிபன் மாதிரி தான் நம்மளும் வந்துட்டு அவங்கள மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இவங்கள மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், நாமளை மாதிரி இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்கும். வாழ்க்கையில் வந்து கஷ்டம் இல்லாத மனிதர்களே இல்லை. கஷ்டம் இல்லை அப்படின்னா அவங்க மனிதர்களே இல்லை. அதனால் வாழ்க்கையை நினச்சி புலம்பாமல், யாரு கூடயும் நம்மளை வந்து ஒப்பிடாமல் நாமளாக இருப்போம், வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.